ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு ஹாட் மில்க் கேக் தான் பண்ண போகிறோம். இது வந்து பேக்கரிலாம் கிடைக்கக்கூடிய கேக்கு தான். டீ டைமுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த கேக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கும், கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நமக்கு வந்து முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்த முட்டை உடனே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ அந்த பவுலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஈரமும் இல்லாமல் நல்ல க்ளீன் பவுலாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 முட்டையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்க் இருந்தால் அதில் கூட பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. இப்படி முட்டை பீட் பண்ணும் போதே வெனிலா எசன்ஸ் ஊற்றினீங்கன்னா கேக்கில் வந்து எந்த ஒரு முட்டை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல், வாடை எதுவுமே இல்லாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ வெனிலா எசன்ஸும் ஊற்றி 1 நிமிஷத்தில் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப் ஆட் பண்ணி கூட 1 டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்குங்கிறதுனால இப்போ இதை நல்லா சுகர்லாம் நல்லா சீனி கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/4 கப் அளவு ஆயில் வந்து இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபோமியான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ மாவு பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு அரிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு பொருட்களை நல்லா சலித்து எடுத்து வச்சுட்டோம். இதை ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேக் பேட்டர் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஹாட் மில்க் கேக்னால மில்க்கை வந்து நல்லா நம்ம பாயில் பண்ணி தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம மில்க்கை பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மில்கோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பட்டர் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கேக் வந்து நல்லா சாஃப்டாக மேலே வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு டெக்ஸ்சரோடு கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து இப்போ பட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நல்ல மில்க்கு பட்டர் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பட்டரும் மில்க்கும் ரெடி ஆகிருச்சு, 2 மிக்ஸ் ஆகி. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவோடு இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போது மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்லோவாக இதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கேக் பேட்டர் நம்மளுக்கு வந்து இப்போ ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா கேக் பேட்டர் நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 7 இன்ச் அளவுக்கு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் தடவி அப்ளை பண்ணிக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி மைதா மாவு டஸ்ட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து கேக் ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மைதா மாவு எல்லாமே டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த கேக் டின்னில் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கதை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கேக் டின்னுக்கு கேக் பேட்டரை மாற்றியாச்சு. இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த ஒரு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அவனில் வைக்க போகிறேன். 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக 40 நிமிஷம் வச்சேன், கரெக்டாக வந்துச்சு. நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே கேக் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் எப்படி பண்ணலாங்கிறது, குக்கரில் எப்படி கேக் பண்ணலாங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மெத்தட் படி குக்கரில் பண்ணிங்கனாலும் சூப்பராக கிடைக்கும். நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும் மேலே எவ்வளோக்குள்ளே கிறிஸ்பியாக வந்த மாதிரி வந்திருக்குன்னு. இப்போ நம்மளுக்கு டூத் பிக் வச்சு பார்த்தாச்சு, எந்த இதுவுமே ஒட்டாமல் சூப்பராக கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. இப்போ கேக்கையும் நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஓரங்களை ஃபுல்லாக நல்லா கட் பண்ணி விட்டு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்கள் எல்லாமே நல்லா எடுத்து விட்டுட்டோம். இப்போ ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்துறேன் எவ்வளோ அழகாக விழுதுன்னு பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே ஒட்டாமல் சூப்பராக நம்மளுக்கு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ரொம்பவே கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக நமக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோக்குள்ளே சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கேக்லாம் சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்பவே சூப்பராக சாஃப்டான ஹாட் மில்க் கேக் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பட்டர் கேக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம கடைகள்லாம் பட்டர் கேக்குன்னு கேட்டால் கிடைக்கும். அந்த கேக் தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். டீயோடு சாப்பிடும்போது ஈவினிங் டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், ஹாட் மில்க் கேக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.